ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டனர். அவர்களது உறவினர்களை சந்தித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆறுதல் கூறினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான விவசாய தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களது இல்லத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று தனது ஆறுதலை தெரிவித்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த மேலையான் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த வயதான விவசாய தம்பதிகள் ராமசாமி கவுண்டர், அவரது மனைவி பாக்கியம் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு 12 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமசாமி கவுண்டர் மனைவி பாக்கியம் அவர்களுக்கு கவிசங்கர் என்ற மகனும் பானுமதி என்ற ஒரு மகளும் உள்ளனர். இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தில் அரசியல் கட்சியினரும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உயிரிழந்த ராமசாமி கவுண்டர் பாக்கியம் தம்பதியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது மகன் கவிசங்கர், மகள் பானுமதி மற்றும் உறவினருக்கு தனது ஆறுதலை நேரில் சென்று தெரிவித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரவி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.